திரு அக்னீஸ்வரன், இது ஒரு கட்சியினுடைய தலைவர், அவருக்கு ஒரு இழுக்கு வருகிறது, அவருடைய பேருக்கு களங்கம் வருகிறதுனா அதுக்கு இத்தனை நாளுக்கு பிறகு தான் ரியாக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நீட்டு விலக்கு 2026க்கு பிறகாவது திமுக ரியாக்ட் பண்ணுமா? அந்த 89 லட்சம் கையெழுத்து என்ன பண்ணீங்க? ஒன்று. சரி, அது கூட விட்டுருவோம், அது தேர்தல் வாக்குறுதி. அதையும் தாண்டி 1956 மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவிற்கும் வாக்குவாதம் வந்தது என்று அன்றைய பாஜகவினுடைய தலைவர் சொன்னதற்கு திமுகவினுடைய தலைவர் இன்று வரை பேசவில்லையே. ஏன் வந்த குருதி உங்களிடத்தில் இல்லையா? ஏன்? அண்ணா வளர்த்த கட்சி அண்ணா பல்கலைக்கழகத்தில் கூட பிரச்சனை வரலாம், அதை கூட நீங்க இது பண்ணிட்டீங்க, அதை விட்டுருங்க. ஆனால் இதுவரைக்கும் திமுகவினுடைய தலைவரும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் அதை பத்தி பேசவே இல்லையே. ஏன்? 2. 3வது, இங்க எந்த இடத்திலையுமே நாங்கள் அதை பற்றி விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி பண்ணவும் பண்ண மாட்டாங்க, அப்படிதான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. இதுல சித்தாந்தம் தேவை, ஆனால் அதை விட ஆளுகிற கட்சி சீர்திருத்தம் அப்படின்னு பார்க்குற போது என்னத்தை நம்ம சீர்திருத்தம் பண்ணியிருக்கிறோம்?